ஏன் மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது? வேறு திராட்சை செடியை பற்றி கொண்டு நீ கனி கொடுக்க முயற்சிக்கலாம். ஏனென்று சொன்னால், நான் சொன்னேன், திராட்சை செடி என்பது மனிதர்களை குறிக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட மனிதன், அவர் தேவன் மனிதனாக நமக்கு வெளிப்பட்டு நம்மை போலவே இரத்தமும் சதையும் உடையவராக மனுஷர்கள் மத்தியிலே அவர் காணப்பட்டார். இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியல. மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னார், நீ வேறு திராட்சை செடியை பற்றி கொண்டு கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி அர்த்தம். எந்த திராட்சை செடியும் கனி கொடுக்கும், ஆனால் மெய்யான திராட்சை செடியை பற்றி கொண்டு கனி கொடுக்கிறதான கனிதான் தேவனாலே அங்கீகரிக்கப்படும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், மெய்யான திராட்சை செடி நான் என்று சொல்லி. அடுத்து, உன் சுய முயற்சியினாலே கனி கொடுக்க முயற்சி செய்யலாம். வேறு ஏதாவது திராட்சை செடிய, வேற ஏதாவது நம்பிக்கையில, வேற ஏதாவது தெய்வத்தை பிடித்து கொண்டு, வேற ஏதாவது ஒரு மார்க்கத்தை சார்ந்து கொண்டு, இந்த வழியிலே நான் ஓடி தப்பி விடுவேன், இந்த வழியிலே ஓடி போனாலும் பரலோகத்தை அடைந்து விடுவேன் என்று சொல்லி வேற திராட்சை செடிகளை நீ பிடித்து கொண்டு நீ கனி கொடுக்கலாம். ஆனால் அந்த கனி தேவனாலே அங்கீகரிக்கிற கனியாய் இருக்காது. மெய்யான திராட்சை செடியை பற்றி கொண்டிருக்கிற, அதோடு கூட ஒற்றி கொண்டிருக்கிற ஒரு கொடியாய் நீ இருப்பாய் என்று சொன்னார். அந்த கனியை குறித்து பேசும் பொழுதுதான் ஊமையாக மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தையை தனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். இது ஒரு காரியம். அடுத்து, தன்னுடைய சுய முயற்சியினாலே கூட நீ கனி கொடுக்க முடியும். வேறு வேறு தெய்வ நம்பிக்கையிலே உள்ளவர்கள் கூட நல்ல கனிகளை கொடுக்க முடியும். யோசித்துப்பார், நல்ல கனிகள் என்று சொன்னால் என்ன? எதெல்லாம் நல்ல கனி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கனிகள் வெவ்வேறு தெய்வ நம்பிக்கை உள்ளதான புற மதத்தாரிடத்திலே கூட உண்டு. ஆனால் அது வேற செடிகளை பற்றி கொண்டு வேற நம்பிக்கையிலே கொடுக்கிறதான கனிகள். தெய்வ நம்பிக்கையே அற்றவன் என்று சொல்லுகிறவர்கள் கூட மென்மையான நல்ல ஸ்பாவம் உள்ளவர்கள் அநேகர் உண்டு. எந்த தெய்வ நம்பிக்கையும் இல்லாமல் கூட ஒருவன் நல்லவனாக நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டு. அது எதை குறிக்கிறது தெரியுமா? தன்னுடைய சுய பலத்தினால கிறிஸ்தவனை நினைத்து கொண்டிருக்கிறவனே நீ கனி கொடுக்க முடியும். ஆனால் அந்த கனியை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசல. எந்த கனியை குறித்து பேசுகிறான்னு சொன்னால், மெய்யான திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைத்து அவரை பற்றி கொண்டு அவருடைய உபதேசங்களை விசுவாசித்து நீ செய்கிறதான நற்கிரியைகள், அவைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதான நற்கனிகளாக வேதம் பேசுகிறது. அப்ப வெவ்வேறு திராட்சை செடியை பற்றி கொண்டு கொடுக்கிற கனி, வெவ்வேறு நம்பிக்கைக்குள் காணப்பட்டு நல்லவனாக நீ முயற்சி செய்து நடக்கிற காரியம், அல்ல தெய்வ நம்பிக்கை அற்றவனாக நல்லவனாக நீ தெய்வமே இல்லை என்று உன்னுடைய ஞானத்தினாலே சொல்லிக் கொண்டிருந்து நீ நல்லவனாக நடக்கிற காரியம், இவைகளெல்லாம் கனிகள் என்று இந்த உலகம் சொல்லலாம், மற்றவர்கள் பார்த்து ஏமாறலாம். ஆனால் அந்த கனிகள் தேவனை பொறுத்தவரை விஷக்கனிகள். உன்னுடைய கனிகள் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு பிரயோஜனமாக இருக்காது. பரலோகத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னால் உன்னை சிருஷ்டித்ததான, உன்னை உண்டாக்கினதான அந்த மெய்யான தேவனை நீ சார்ந்து கொண்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ போக முடியும். இல்லை என்று சொன்னால் நல்லவனா வாழ்ந்துட்டு உன்னுடைய சுய நம்பிக்கையிலேயே நீ இருந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ கடந்து போக வேண்டி இருக்கும். ஆனால் மறுமை என்று சொல்லி ஒன்று உண்டு அல்லவா? அதை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொன்னதான நானே மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்னை உண்டாக்கின என் சிருஷ்டிகர்த்தர் எனக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டு என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால நான் அந்த ஆக்கினையிலிருந்து தப்பினவனாக, நரக ஆக்கினையிலிருந்து தப்பினவனாக நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, மோட்சத்துக்குள்ள, சொர்க்கத்துக்குள்ள போகிறதான ஒரு வழியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரையே நான் விசுவாசிப்பேன். அவரையே இந்த வேதம் மெய் தேவன் என்றும் மகா தேவன் என்றும் சொல்லுகிறது என்று சொல்லி உன்னை தாழ்த்தி நீ ஏற்றுக்கொள்ளுவாய். கண்களை மூடுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிறங்கள் பரிசுத்த பிதாவே, மெய்யான திராட்சை செடி என்கிற அந்த ஓமையின் வார்த்தை, ஆண்டவரே நீர்தான் மெய் தேவன்,
ஒன்றான ஆண்டவர் என்று சொல்லியும் நீரே மகாதேவன் என்று சொல்லியும் ஆண்டவரே மற்ற தெய்வங்களில் இருந்து உம்மை பிரித்து காண்பிப்பதற்காக நீரே அவர் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்காக சொல்லப்பட்டதான வார்த்தை என்று சொல்லி அறிந்து இந்த நாள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய கண்கள் இதை கேட்கிற அநேகருடைய இருதயம் திறக்கப்படுவதாக, கர்த்தருக்கென்று நிற்கத்தக்கதாய் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யத்தக்கதாக உதவி செய்யுங்க. கட்டுகளை அவிழ்ப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.